ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது அவசரமாக இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். தாமதம் செய்யாம இப்போதாவது உன் வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டினா உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் நான் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். எப்போவுமே நடந்து முடிஞ்சதையும் நடக்க போகிற விஷயங்களையும் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காம நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. இதுவரைக்கும் இழந்ததையும் தவறி போனதையும் பற்றி யோசிக்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. எல்லாரையும் பற்றி எப்போவுமே யோசிக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு நீ யோசிக்கும் போது தானே உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணமாகும். நீ செய்யக்கூடிய சில முயற்சிகள் உனக்கு வெற்றியையும் தரலாம், தோல்வியையும் தரலாம். வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே ஒரு பாடம்தான் நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காத போது அதுக்காக வருத்தப்படாத. கண்டிப்பாக உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் கடைசி நிமிஷத்தில் கூட நான் வெற்றி பெற செய்வேன். நீ போகிற பாதையில் உன் வாழ்க்கையில் சில தடைகள் வரதான் செய்யும். தடைகளையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் பாதையை மறந்து விட வேண்டியதுதான். அதனால் போகிற பாதையில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும், தடை வந்தாலும், தடங்கள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்க பழகு. எவ்வளவு உயரத்துக்கு நீ போனாலும் எப்படி கஷ்டத்தை கடந்து வந்தன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டினா நீ அடைந்த உயரத்தை உனக்கு தக்க வச்சுக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாருமே பிறந்தவனே அப்படியே கோடானு கோடி கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து விட முடியாது. கஷ்டப்பட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு உக்காந்து அப்புறம் நடக்க ஆரம்பித்து தான் ஒன்னொன்னையாக செஞ்சுறது போல வாழ்க்கையிலும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் முன்னேற்றத்தை மாற்றத்தையும் கொண்டு வருவேன். எப்போதுமே நான் தோத்துட்டே நினச்சி கவலைப்படாத. நீ ஜெயிக்க போகிற அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பாவும் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, என்னெல்லாம் முயற்சி செஞ்சான்னு இந்த உலகம் பார்க்காது. ஆனால் நல்ல உயரத்தை அடைஞ்சிட்டியா, நல்லா சம்பாதிச்சிட்டியா, வசதியாக வாழ்றியான்றத இந்த உலகம் பார்க்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லவன் கெட்டவனாக முடியாது, கெட்டவன் நல்லவனாக முடியாது. ஆனால் கெட்டவனை ஒரு நல்லவன் நிச்சயம் நல்லவனாக கொண்டு வர முடியும். நீயும் பொறுமையோடு காத்திருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் சிறப்பாக நான் முறைப்படுத்தி கொடுப்பேன். உன் கூட இருக்கவங்கெல்லாம் உன்னை அழகாக பேசி ஏமாத்துறாங்களே நினைக்காத. அடுத்தவங்க பேசுனதை நம்பி ஏமாந்து போனது நீ தான். தப்பு உன் மேலே தான் இருக்குது. இனி எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. எப்போதுமே அடுத்தவங்க இதுதான் உன்னை பற்றி யோசிக்கிற அளவுக்கு, நீ இப்படி தான் செய்வேன்னு யோசிக்கிற அளவுக்கு மலிவாக இருந்து விடாதே. யாராலையும் யோசிக்கவே முடியாத, யாருக்கும் புரியாத புதிராக எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு அரிதாக இருந்துவிடு. எத்தனையோ ஆசைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடைசியில் எந்த ஆசையும் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு விதி உனக்கு சதிகளை செய்தாலும் கூட இந்த சாயப்பா இப்படியே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு ஒருவர் பகைவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய உனக்கு இந்த சாயப்பா உதவி செய்வேன். எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றது உன் கைகளில் வந்து சேராது. ஒரு சில வகையில் உனக்கு கிடைப்பதை நீ சுலபமாக ஏற்றுக்கோ. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி உடையதாக மாறிடுமென் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னா சில விஷயங்களை கடந்தும், சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு, சில விஷயங்களை தவிர்த்தாலும் மட்டும்தான் முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் எது உனக்கு சரியாக வருமோ அதை ஏற்றுக்கோ. எது உனக்கு சரியாக வராதோ அதை தவிர்த்து விட்டு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பாரு. பணத்தோட அருமை பணம் இல்லாத போது தான் தெரியும். அதனால் எப்போதுமே வீண் செலவு செய்யாமல், அவசரப்பட்டு ஏதாவது தப்பாக செலவழித்து பணத்தை வீணாக்கிடாம, எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து நல்ல விஷயங்களை சரியாக செய்ய பழகு. தோல்விக்கு பயந்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்வதற்கு பயந்தா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. நீ எல்லாவற்றிற்கும் துணிந்த பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ முடியும் என்று செல்லமே. சில பேர் ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களையும் ஏமாற்ற ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன் என்பதை தெரிந்து கொள். யாரும் இந்த உலகத்தில் யாருக்கும் மிஞ்சியவர்களாக வாழ முடியாது. எல்லாருக்கும் மேலாக யாரையாவது ஒருத்தரை நான் படைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அது நல்லதை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி,
திறமையாக கெட்டிக்காரத்தனமாக கெட்டதாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்போதும் யாருமே யாருக்கும் கெடுதல் செஞ்சுட்டு நிம்மதியாக சுதந்திரமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துவிட முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு இருந்தினா ஒருபோதும் தோற்க மாட்டாய். நம்பிக்கை இல்லாத போதுதான் உன் மனம் தடுமாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எந்த வகையிலும் தோத்து போகாத அளவுக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையும் இந்த சாயப்பா தரப்போறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில வெற்றி தள்ளி போயிருக்கே தவிர ஒருபோதும் விட்டு போகாது. நீ செய்யக்கூடிய முயற்சி உன்னை தோற்க விடாமல் கண்டிப்பாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். நீ நம்பிக்கை வச்சிருந்தீனா உன் வாழ்க்கையில வெற்றியை நானே கொண்டு வந்து தருவேன். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன்னிடம் ஒரு அபரிமிதமான வெற்றி வந்து சேரும். இந்த உலகத்துல முயற்சி இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு மரம் எவ்வளவு அழகாக நிழல் தருகிறதோ அதை போல நீயும் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா, நல்ல ஆதரவு தரக்கூடிய அன்பான மனிதனாக இருப்பதில் தப்பில்லை அல்லவா? நீ ஒருபோதும் யாரையும் ஏளனமாக நினைக்கவும் வேணா, யாரையும் மட்டம் தட்டி பேசவும் வேணா. யாருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி மாறுங்கிறது இங்கு யாருக்கும் தெரியாத காரியம். பயந்தவங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே வலிமை இழந்தவர்களாக, வாழ்க்கையை தொலைத்தவர்களாகத்தான் வாழ முடியும். நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாம துணிஞ்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம் அவசரப்பட்டு வார்த்தை அள்ளி வீசிட்டு அப்புறமா கவலைப்பட்டு யோசிக்கிறதுனால பிரச்சனைகள் முடிய போவதில்லை. எப்போதும் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நீ நிதானமாக யோசித்து பொறுமையாக நடந்துக்கிட்டினா நிச்சயம் எல்லாமே சரியாயிடும். புத்திசாலி முட்டாளாக முடியாது, ஆனால் முட்டாள் முயற்சி செஞ்சு கொஞ்சம் சிந்தனை செஞ்சா கண்டிப்பாக புத்திசாலியாக முடியும். முயற்சி தான் உன் வாழ்க்கையின் வெற்றியை தருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு குறை சொன்னால் மட்டும்தான் மனசு மகிழ்ச்சியுடையதான், வாழ்க்கை நிம்மதியுடையதாக இருக்கும். அவங்க யாருடைய நிறையையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் நல்லபடியாக சொல்லவும் மாட்டாங்க. அப்படி அடுத்தவர்களை குறை சொல்லும் மனிதர்களை பற்றி யோசிக்காம நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நிறையுடையதாக வாழ பழகு. நீ நல்ல பிள்ளையாய் இருப்பதும் கெட்ட பிள்ளையாய் மாறுவதும் நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது தான் இருக்கு. நீ எப்போதுமே நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா நல்ல செயல்களை செய்தால் போதுமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு குணம் படைத்தவர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு குணம் படைத்த நபர்களையும் கடந்து சென்று விட்டாலே வெற்றியை எட்டி பிடிச்சிடலாம் என் செல்லமே. உன் மனசை நீ எந்த அளவுக்கு தைரியமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி பெற முடியும். நீ கொஞ்சம் சோர்வடைந்து போனா கூட தோல்வி உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அறிவாளி தோற்று போயிருக்கலாம், நிறைய பணம் உள்ளவங்க தோற்று போயிருக்கலாம், ஆனால் விடாமல் முயற்சி செஞ்சவங்க தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது என் செல்லமே. புரிந்தும் புரியாதவர்கள் போல நடிப்பவர்களும் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல நடிப்பவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீயும் கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன்.